கடைசி நிமிடமாக எங்கள் அப்பாவின் நெஞ்சில் காதை வைத்து இந்த அடிக்கும் இதயத்தின் இந்த இதய துடிப்பை கடைசியில் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர்களின் நெஞ்சத்தில் காதை வைத்து உலகம் முழுவதும் பேச்சால் இதய துடிப்பை உணர்த்திய அந்த இதய துடிப்பை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அப்படியே அந்த நெஞ்சில் ஏன்னா இந்த துடிப்பை என்னால் வாழ்க்கையில் இனிமேல் கேட்க முடியாது. எல்லோரும் இமோஷனல் ஆறாங்க. நான் என் கையை பிடித்துக்கொண்டே பார்த்து கொண்டே இருக்கிறேன். இதய துடிப்பு 72, 32, 28 என்று போய்கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் அது ஒன்றை தாண்டி கோடாக மாறிவிடும். ஆனாலும் அந்த இதய துடிப்பை அந்த நெஞ்சில் வைத்து கேட்கிறேன். ஆக வார்த்தையாய் கேட்ட என் அப்பாவின் வார்த்தைகளை கடைசி இதய துடிப்பாய் இதயத்திலிருந்து நேரடியாக கேட்டேன். அதுதான் நான் கேட்ட வார்த்தை. அந்த இதய துடிப்பு எனக்கு பல அர்த்தங்களை கொடுத்தது. ஆக அப்பாவிடம் கிடைத்த வார்த்தைகளை விட கடைசியில் மகளாக அந்த நெஞ்சில் சாய்ந்து கிடைத்த அந்த இதய துடிப்பை காதில் கேட்டது இன்னும் வார்த்தைகளாக, வெற்றி வார்த்தைகளாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும்.